அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி காத்து மாதிரி இருப்பீங்க. புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி. மிதுனம், துலாம், கும்பம் இதெல்லாமே காற்று ராசியா இருக்கு. அப்போ முடிவெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து மாத்திட்டே இருப்பீங்க. எவ்வளோ சூழ்நிலை வரட்டும், எவ்வளோ கஷ்டம் வரட்டும், ஒரு விஷயத்த மாத்திக்க மாட்டீங்க. நீங்க முடிவு பண்ணிட்டா கடைசி வரையும் அதே தான். ஊரே எடுத்து உங்களை நின்னாலுமே அட போங்க உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி திறம்பட செய்யக்கூடியவங்க நீங்க. வாழ்க்கையில் நிறைய நெளிவு சுழிவு அதிகம் தெரிஞ்சவங்க. இன்னைக்கு அன்பு தொல்லைகளாலேயே கஷ்டப்படுறீங்க. ஏங்க அன்பு தொல்லை? காலபுருஷனுக்கு 11வது வீடு. ஒரு சின்ன ஒரு உதவின்னு கேட்டா கூட உங்களை தவிர்த்து வேற யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அன்பு தொல்லைகள் ரொம்ப அதிகமா இருக்குது. எல்லாருக்கும் ஓடி ஓடி உழைச்சு தேஞ்சு போய் இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருமே உங்களை பயன்படுத்திட்டு உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கும்போது எல்லாருடைய கதவும் மறுக்கப்படுது. அதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா பக்கமும் ஒரு செயலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு அதோடைய விளைவு உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆளை விடுறா சாமி, எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம், எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஏன்னா உங்ககிட்ட நம்பி பழகணும், ஏன் நீங்களாம் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்குங்க. 1 2 இல்லை, இப்போதான் ஜென்ம சனி அடிச்சுட்டு போயிருக்கு. இப்போ ஜென்ம ராகு, ஜென்ம சனியை கூட நான் சமாளிச்சிட்டேன். அந்த ஜென்ம ராகு பீரியட் அப்படி ஒரு மன அழுத்தம் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 1000 பேர் கேட்டாலுமே உதவி பண்றதுக்கு நீங்க தயாரா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உதவின்னு சொல்லி ஃபோன் பண்றதுக்கு, பேசுறதுக்கு சரியாயிரும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஆளுக இல்லை. நீங்க யார் யார்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக உங்களுடைய விஷயங்களை சொன்னீங்களோ அவங்கனாலேயே இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். இருக்கிற பிரச்சனை இல்லாம இவன் வேற தனியா பிரச்சனை பண்றானே அப்படின்னு கிட்டத்தட்ட வீட்டை விட்டு ஓடிரலாம் அப்படிங்கிற நிலைமைகளுக்கு கூட வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை. இன்னைக்கு யார்கிட்டயும் மனம் விட்டு கூட பேச முடியல, ஒரு பக்கம் போகவே முடியல. சொந்த வீட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு எதிரி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலையில தான் நீங்க இன்னைக்கு கும்பராசி இருக்கீங்க. நீங்க நினைக்கிறத பண்றீங்களா? ஒரு துளி நீங்க நினைக்கிறத பண்ண முடியாது. நீங்க இருக்கிறத அப்படியே தலையில மாத்திரலாம். இந்த ஒரு வருஷத்துக்கு இப்படி பிளான் பண்ணிடலாம், இதே மாதிரி வாழ்ந்துடலாம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. எதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே கண்கூடித்தனமாக, அதாவது என்ன நினைச்சிருக்கோ அதுக்கு மேல இதுக்கு மேலே வரப்போகுது அப்படின்னு நினைச்சவங்கள அசால்ட்டா அந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க கிரகங்கள். வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நமக்கு சண்டை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது, ஞாபகம் இருந்துட்டே இருக்குது, நம்ம வெளியே போறதை அவாய்ட் பண்ணிக்கலன்னா அப்படி உங்களால பண்ணவே முடியாது. அதே இடத்துல என்ன நினைச்சீங்களோ அந்த சண்டைகள் வந்துட்டு தீரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கூட சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணக்கூடிய நீங்க அந்த விஷயத்த தடுக்க முடிஞ்சுதா? முடியவே இல்லை. எல்லாமே கிரகங்களோடைய கையில இருக்கு அப்படின்னு இன்னைக்கு தான் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இந்த ஜென்ம ராகு பீரியடெல்லாம் அப்பப்பா இன்னைக்கு நம்ம பேசும்போது கிட்டத்தட்ட ராகு 24 டிகிரியில இருக்காருங்க. அப்படியே மத்திம பாகையில இருக்காரு. எது வேணாலும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ற மாதிரி. வேலையை நினைச்சு பயப்படுறதா, இல்லை எங்க அம்மாவை நினைச்சு கவலைப்படுறதா, இல்லை தொழில் நினைச்சு கவலைப்படுறதா, இல்லை நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பயமா, அந்த மாதிரி எது எடுத்தாலுமே பயம் 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 பயத்துல மூழ்கி இருக்கக்கூடிய ராசி. இன்னைக்கெல்லாம் காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதிங்க சனீஸ்வர பகவான். அப்ப அந்த ராசியில பிறந்த நீங்க எல்லாத்தையுமே வெளில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த 11ஆம் இடம் ரொம்பவே ஸ்பெஷல். இந்த கும்பராசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். எது எடுத்தாலும் சீக்கிரம் கிடைச்சிருமா, தைரியமா நடக்கலாமா. இந்த கும்பத்துல இருந்து எந்த கிரகங்கள் வேணாலும் தசாபுத்தி நடத்தட்டும், ஒரு நன்மைகள் தான் செய்யும், தீமைகள் செஞ்சுட்டு போகாது அப்படிங்கிற தைரியமா சொல்லலாம். சில ராசியிலலாம் பார்த்தீங்கன்னா சில ஜாதகத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது குரு ராசியை பார்த்தாலும் சரி, லக்னத்தை பார்த்தாலும் இவன் எப்படியாவது வாழ்க்கையில பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கும்பத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது, இந்த கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்துல பிறக்கும் போது யாரா இருந்தாலும், புதனே இருக்கட்டுங்க, இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி புதனே இருக்கட்டுங்க, உட்கார்ந்துருந்தாலுமே இந்த புதன்னால நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயருமோ தவிர்த்து வீழவே வீழாது. அந்த அளவுக்கு கும்பத்தை பொறுத்தவரையும் இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் காலாமதிபதிக்கு 11ஆம் அதிபதியா இருக்கிறதுனால இது நிச்சயமாக ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். இன்னைக்கு கும்பம் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் எதிரியாக பார்க்க போறீங்க. இந்த காதல் விஷயங்களும் சரி, திருமண விஷயங்களும் சரி, கை கொடுக்க முடியல, தொழில்ல போராடிட்டு இருக்கேன், வீட்டுல சொல்ல முடியல, எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வந்துருச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 பவுன் நகை அடமானம் வச்சிருக்கேன், 30 பவுன் அடமானம் வச்சிருக்கேன். ஆனா வீடு பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஆனா உங்களுடைய சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் லாக் பண்ணும். அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இருந்தது, ஆனா லாக் பண்ணுச்சா? இல்ல.
எப்போ கோச்சாரமும் தசா புத்தியும் ஒன்று சேருதோ அன்னைக்கு தான் அப்படியே நம்மளை பிடிச்சி வச்சுக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தசா புத்தி முடிகிற வரையும் நம்மளால் ஒரு துளியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நடந்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அனுதினமும். ஆனால் வெளியே பார்த்தா இவனுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா, அவெல்லாம் பொய் சொல்கிறான் சும்மா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் உள்ளே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இதுதான் நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த விரய சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனி காலமாக இருந்தாலும் சரி, நிறைய கல் மனசு அப்படின்னு உங்களை திட்டிட்டு போகிறாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு சனீஸ்வர பகவான் முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி சென்று பொருளாதாரத்தை ஆதாள பள்ளத்தில் தள்ளிட்டாரு. இதுக்கு மேலே வருமானம் அப்படிங்கிறது ஒன்று எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது பேரில் இருந்தாலும் ஏஜ் வந்து 40, 45, 50 இதெல்லாமே கடந்துருச்சு. இனி எப்படிங்க நான் வேலைக்கு போகிறது, இந்த தொழில் நடத்தலான்னு இருக்கேன், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது நிச்சயமாக எனக்கு கேட்குது. பெருமாளும் இந்த ராசிக்கு சப்போர்ட் பண்ணுவார். ரெண்டாவது என்னதுன்னு கேட்டிங்கன்னா காலபைரவரும் சப்போர்ட் பண்ணுவார். சனீஸ்வர பகவான் தான் உங்களுக்கு மெயினான பிளானட்டரி பொசிஷன். அவர் ராசியாதிபதி. அவர் என்ன வேணாலும் இருக்கட்டும், ராசியாதிபதி ராசியை காக்க பிறந்தவர் மட்டுமே. அப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த சனீஸ்வர பகவானால் உங்களோட பொருளாதார உயரம் நிச்சயமாக பெரிய அளவுக்கு உயரப்போகுது. வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் வந்துட்டீங்க. இனி எப்படி இருக்க போகுது? இந்த நேரத்தில் செவ்வாயோடைய பெயர்ச்சி பலன்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறது. இந்த ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம சொல்லலாம். 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 11ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 9ஆம் அதிபதி 3ஆம் அதிபதிங்க நம்ம நினச்சதை கிடைக்கணும், நம்ம கிடைச்சதை விருப்பப்பட்டு லாங் டைம் வச்சுருக்கணும் அப்படின்னா முயற்சி ஸ்தானாதிபதி பலமா இருந்தாலும் வெற்றி ஸ்தானம் பலமா இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்த நம்ம லாங் டைம் கொண்டு போக முடியும். அப்படி எதுவும் இல்லை, 3ஆம் அதிபதி வீக் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒன்று கிடைச்சி அதை நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாகும். அது ரொம்ப நாள் நம்ம கூட இருக்காது, நம்ம வீட்டை கைவிட்டு எப்போ வேணாலும் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் எப்போவுமே 3ஆம் அதிபதி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நபர். ஒரு ராசியில் இந்த 3ஆம் அதிபதி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம சந்தோஷம் வேணுமா, 3ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். தைரியம் வேணுமா, 3ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். ஒரு முடிவு எடுத்து அதிலே இருக்கணுமா, 3ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். சகோதரனால எனக்கு பிரச்சனைகள் வரக்கூடாதா, 3ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் செவ்வாயை பற்றி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கான காரக கிரகமாக வராரா, அப்போ உங்கள் ராசிக்கு வந்து அவர் ஒரு கெடுதலும் பண்ணக்கூடியது இருந்தாலும் நல்ல ஸ்தானாதிபதியாக வர்றதுனால இந்த செவ்வாயோடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது? இது கன்னியிலிருந்து துலாத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டையே பார்க்க போகிறார். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே 4, 7, 8ஆம் பார்வைகள் இருந்தாலும் 7ஆம் பார்வை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பார்வை. அது ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. இத்தனை நாள் எப்படியோ நான் இருந்தோம் வாழ்ந்தோன்னு போயிட்டேங்க, இனியாவது பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு பெரிய ஆளாகணும்னு போராடிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃபினான்ஷியல் லெவல் அதிகமாகுமா, தொட்டதெல்லாமே ஜெயிப்பனா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு எஸ் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மறக்கிறது இது எல்லாமே இனி சரியாக போகுது. நீண்ட தூரம் பயணம் போகிறதுக்கும் நிறையா ட்ராவல் பண்ணி ஒரு ஜாபு கிடச்சிருக்கு, அந்த ஜாபுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கும் தன வரவுகளுக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் 3ஆம் பாவத்தை பார்க்கும்போது தான் நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றமும் அதில் தான் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் தொடர்ந்து போராடிட்டே இருக்கேன். நீ பாருங்க, பிறந்த கால ஜாதகம் எல்லாமே சனீஸ்வர பகவான் வந்து மீனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீ பாருங்க, ராசியாதிபதி 2ல், 2ஆம் அதிபதி 5ல். அப்போ திருமணத்துக்கு தயாராக இருக்கா அப்படின்னா எஸ், மங்களகரமான நிகழ்ச்சிகள் சனீஸ்வர பகவானால் கொஞ்சம் வந்து நீட்டிக்கப்பட்டாலுமே இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அதே போல் தொழில் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குங்க. இன்னைக்கு கும்பத்தை பொறுத்தவரை மற்றவன் எப்படியோ சம்பாரிச்சிட்டான், இதில் ஒன்றுமே இல்லைன்னு கூட்டிகிட்டு வந்து நானே ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் சம்பாதிங்கன்னு ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தவன்லாம் இன்றைக்கி ட்ரைனிங் ஆகி என்னோடைய தொழிலே வச்சுருக்காங்க. ஆனால் என்னால் பண்ண முடியலைங்க. ஏன்னு சொல்லுங்கள், காரணம் சொல்லுங்கன்னு 1000 கேள்விகள் இருக்குங்க. இன்றைக்கி கும்பத்தை பொறுத்தவரையும் தொழிலில் மிகப்பெரிய திறமைசாலி, தொழில் ஸ்தானாதிபதி ராசியில் பிறந்த நீங்கள் இன்றைக்கி தொழில் எனக்கு பற்றி தெரியல, அந்த தொழிலை விட்டுட்டு நான் ஓடி வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். வேலை செய்கிறவங்களுக்காக சம்பளம் கொடுக்கணுமே, நம்மளை நம்பி ஒரு 20 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே அந்த தொழிலை தொடர்ந்து ஓட்டிகிட்ருக்கீங்க. எப்போவுமே மனிதாபிமானம் பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. அதுக்காகவே வந்து இவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும்னு ஓட்டிகிட்ருக்கீங்க. இந்த காலங்கள்லாம் தான் அது நிச்சயமாக மாறுபட போகுது. தொழிலில் ஒரு ஏற்றங்களும் கிரகங்களுடைய மாற்றங்களும் உங்களுக்கு பெரிய அளவு யோகத்தை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டுருக்கு. எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே விலகி, பகை உணர்ச்சிகள் எல்லாமே விலகி, நன்மை தரக்கூடிய கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த நேரம் இந்த பெயர்ச்சியுடைய பலன்கள் உங்களுக்கு ஒரு
தலை சிறந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் 100% பேசும். நீங்கள் ஜாதகத்தை பார்க்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.